இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நவீன் அவங்க வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காங்க இல்லைங்களா? பக்கத்தில் வந்து நாங்கள் டெய்லியுமே ஐயப்பன் கோயில் போகிறோம். அங்கே வந்துட்டு இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்க. சரி ஒரு பிரசாதம் மாதிரி கொடுக்கலாம், லெமன் ரைஸ் அப்புறம் வந்துட்டு சுண்டல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதாங்க சமைக்க போகிறேன். மணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3:30 பக்கம் ஆயிடுச்சு. சரி இப்போ சமைச்சு வச்சுட்டா அதுக்கப்புறம் என்ன சமைக்கணும்னா இதுக்கும் சமைக்கணுங்க. இன்றைக்கி வந்துட்டு விரதம் இல்லைங்களா? விரதம் வாழையில போட்டு விரதம் விடுவாங்களா? ஸோ ரெண்டுமே சமைக்கணும். நான் சிங்கிளாக தான் சமைக்க போகிறேன். அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்துட்டு நம்ம டக்குன்னு போயிட்டு நவீனவங்க வந்தோன்னா கோயிலுக்கு போயிட்டு கொடுக்க முடியும். கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்லாம் போயிட்டுருக்கு. அதனால் வந்துட்டு சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. ஒரு 8 மணிக்கெலாம் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு அபிஷேகம் மாதிரி பண்ணிவிட்டு அதோட வந்துட்டு எல்லாரையும் போக சொல்லி திருஷ்டி மாதிரி ஏதோ சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சீக்கிரம் போகணுங்க. நவீனவங்க வந்து வரத்துக்குள்ள நம்ம சமைச்சு வச்சுட்டா சீக்கிரம் போய்க்கலாம். அதனால தான் வந்துட்டு சுண்டல் எல்லாம் ஊற வச்சுருக்கேன். இதை கழுவி வச்சுட்டு சுண்டல் வந்துட்டு விசில் வந்துருச்சுங்க. சூடாக இருக்குங்க. விசில் வந்துருச்சு. காய் வந்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ உப்பும் போட்டாச்சு. நம்ம வந்துட்டு இதை அப்படியேவும் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் விசில் வந்துட்டு வந்தோன்னே தாங்க அந்த சவுண்டு காற்று வந்தோன்னே தான் வந்துட்டு விசில் போடுவேன். ஸோ அதனால் இருக்கட்டும். சாப்பாடும் பார்த்திங்கன்னா இன்னும் விசில் வரல. காற்று வந்து விசிலை போட்டுரும். லெமனும் பிழிஞ்சு வச்சிடலாங்க. பிழிஞ்சு வச்சிட்டா கொஞ்சம் வேலை முடியும். எல்லாமே வந்து தட்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்து இந்த ஃபுல்லாக ஒயிட்டாக ஆயிரும். அதனால வந்துட்டு தட்டிலே வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். விசில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி ஊற்றாமல் நம்ம கீழே பிடிச்சி விட்டோம்னா சாப்பாடு வந்து கீழே கொஞ்சம் குறையாமல் இருக்குங்க. மேலே ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வந்து கீழே குறைஞ்சிரும். நம்ம நிறையா வச்சுருக்கோம் இல்லைங்களா, நிறையா, அதனால நம்ம கீழே ஊற்றுவோம். காப்பு பால் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரவையை வச்சு கேசரி இல்லைன்னா பாயாசம் ஏதாச்சும் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. இது வந்து அடிஷ்னல் தாங்க. பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம். டைமை பொறுத்து தான், பாப்பாவோட மைண்ட் செட்டை பொறுத்து. மேடம் வந்துட்டு சமத்தா இருந்தாங்கன்னா பண்ணலாம், அழுதாங்கன்னா பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு பால் மட்டும் காய வச்சுருக்கிறேன். பால் காய வச்சுருக்கிறேன். சாம்பாருக்கும் காய் திருப்பியுமே வந்துட்டு சுண்டல் வேக வச்சுருக்கேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. நல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தாங்க வெந்துருச்சு. பட் இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். நமக்கு சத்தே பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தண்ணியும் சிந்த எனக்கு மனசு வரலைங்க. ஸோ அதனால் வந்துட்டு சரி கொஞ்ச நேரம் வந்துட்டு தண்ணியெல்லாம் வத்துற வர மட்டும் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வச்சுருக்குங்க. இது வேகட்டுங்க. நம்ம போயிட்டு தண்ணி காலி ஆயிடுச்சுங்க. சமைக்கிறதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் இருக்குது. கீழே வந்து தண்ணி வரும், கார்பரேஷன் வாட்டர் இல்லைங்க, டெய்லியுமே எடுத்து விட்ருவாங்க. 4 to 5 நம்ம போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். சாப்பாடு வந்து விசில் போயிடுச்சுங்க. ஓகேதான், நல்லாவே வெந்துச்சு. வந்துட்டு எடுத்து இந்த பெரிய பிளேட்ல போட்டு ஆற வச்சிடலாம். நிறைய பத்துமான்னு தெரியலங்க. இந்த பிளேட்ல கொஞ்சம் ஆற வச்சிருவோம். நிறைய இருக்கிற மாதிரி இருக்கா. ஊரில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய பெரிய தட்டு எல்லாமே ஊரில் இருக்குங்க. ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர முடியாது இல்லைங்களா, தேவைக்கு அளவாக தான் வச்சுருக்கோம். அதனால் வந்துட்டு இருக்கிறதுல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு லெமன் தாங்க பத்தாது. ரைஸ் நிறைய இருக்குது. கடையில் போய் லெமன் மட்டும் வாங்கிட்டு வரணும். லெமன் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாயாசம் அல்லது கேசரிக்கு வந்து இந்த பாதாம் பிஸ்தாலாம் போயிட்டு முந்திரியெல்லாம் வாங்கிட்டு வரணும். 2 வேலை பேலன்ஸ் இருக்குது. மிச்ச ரைஸை வந்துட்டு நம்ம நைட்டுக்கு வந்துட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருலாங்க. நைட்டு ஒரு டைம் தனியாக சமைக்க முடியாது. இது கீழே ஃபுல்லாக லைட்டாக அந்த குழஞ்சி போயிருக்குங்க. அடியில் வந்து லைட்டாக குழஞ்சிருக்கு.
இதை வந்து நம்ம நைட் சாப்பிடணும் இல்லைங்களா, விரதம் விடுறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவோம். மிச்ச சாப்பாடு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுங்க. நைட்டுக்கு சமைக்க தேவையில்லை, இதெல்லாம் தனியாக சமைக்கணும். வச்சுட்டு சுண்டல் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பார்ப்போம். தண்ணி வத்தவே மாட்டேங்குதுங்க. பால் அரைஞ்சிச்சு. என்ன பண்ணலான்னா, இந்த ரவையை வந்துட்டு கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சிடலாம். இந்த பால் எடுத்துட்டு ரவையை வந்துட்டு நெய்யில் போட்டு ஒரு வறுத்து வச்சிட்டோம்னா வேலை முடியும். இன்னும் சாப்பாடு வேணும் பாப்பாக்கு. வர என் சமத்துக்குட்டி எங்க பாப்பூஸ் வெரி வெரி சமத்துங்க. இதெல்லாம் நம்மளால இவ்வளோ வேலை செய்ய முடியுமா? என் குட்டி சூப்பர். சாப்பாடு வேணும் பாப்பாக்கு. ரவை வந்து லைட்டாக நெய் ஊற்றி வந்து வறுத்து வச்சுக்கலாங்க. அளவெல்லாம் தெரியாதுங்க, வரைப்பாக தான். இந்த கிளாஸில் ஒரு 2.5 கிளாஸ் இருக்குங்க, போட்டுக்கலாம் ரவை. என்னம்மா பாப்பா சாப்பிட்டாச்சா? வர அதில் போட்டு வச்சிடலாமாங்க்கா? போட்டு வச்சிடலாமா? எல்லாமே முடிஞ்சுங்க. இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் ஒரு குண்டாலை, கொஞ்சோண்டு சுண்டல் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேங்க வீட்டில். இந்த சம்பளத்தில் போட்டு வச்சுட்டு சுண்டல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக வந்துட்டு கேசரியுமே பண்ணியாச்சுங்க. அப்புறம் இது வந்துட்டு பக்கத்து வீட்டில் கொடுத்துக்கலாம், கோயில் போயிட்டு வந்து பக்கத்து வீட்டில் கொடுக்கணும் இல்லைங்களா, அது. டீ நவீனுக்கு. அப்புறம் இது வந்து பருப்புங்க, வந்துட்டு விரதம் ஒன்றும் இல்லைங்களா, பருப்பு. சாம்பார்லாம் தூக்கி கீழே வச்சுட்டா பாருங்கள், சாம்பார் ரெடி, எல்லாமே ரெடி. ஓவரால் கிச்சன் பார்த்தீங்களா. இது இல்லாமல் பாத்திரம் கொஞ்சம் வெளியே போட்டிருக்கேங்க, எவ்வளோ கேவலமாக இருக்குது. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். சாமி கும்பிடலாம். ஐயப்பா எழு. தியாக்காவும் தான் வரும் வாங்க. ரெடி போகலாம். எல்லோ ட்ரெஸ், அம்மா எல்லோ ட்ரெஸ், சேம். அப்பாவுக்கு எல்லோ ட்ரெஸ் கொடுத்துடலாம். எங்க எல்லோ கலரா பாப்பு? சேம். கட்டிக்க கூடாது தங்கம். நோ, லவ் யூ பாப்பு. எதுக்கு இந்த ஊர்வலம் வரதுக்காக லைட்டிங்கெல்லாம் போட்டிருக்காங்க? செம கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். விளக்கு பூஜைன்னு சொன்னாங்கங்க. ஏம்மா ஃபுல்லாக கேரளா ஸ்டைலுங்க. எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ கொடுக்குறாங்க இந்த ஒரு தட்டை. எவ்வளோ நேரமாக கேட்டோம், எல்லாம் காலி ஆகிவிட்டதோ. என்ன வேணும் தங்கத்துக்கு? வச்சிருவா. கப்பு வேணுமா? இந்த ஒரு தட்டை கேட்டோங்க, ஒருத்தவங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. கப்பு வேணாமா, அப்புறம் என்ன வேணும்? தட்டு வேணுமா? இந்தாங்க. காலியானதே தெரியல தங்கம். உள்ள வந்துட்டு ஏதோ சடங்கு பண்ணுறாங்க, அதுக்கு தான் வந்துட்டு எல்லாரும் வெளியே அனுப்பியிருக்காங்க. ஹாய் தியா. பாப்பு ஹாய். உள்ள சடங்கு முடிச்சுட்டு தான் எல்லாரையும் அனுப்புவாங்க. எப்படி இருக்குமா கேசரி? டேஸ்டியா? சூப்பர் சொல்லுங்க. பயப்பிள்ளைக்கு சோறை போட்டு கொடுத்தா சோறை தின்னாம பாயாசம் வேணும்னு கேட்டு, பாயாசம் சொல்லுங்க, இது என்னன்னு எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. கேசரி வேணும்னு கேட்டுட்டு உட்காந்து ஒரு கிண்ணம் கேசரி காலி பண்ணிட்டு இருக்கிறீங்க. டேஸ்டா இருக்காமா? கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வெளியே தாங்க கழுவணும். ஃபுல்லாமே கழுவி வச்சாச்சுங்க. ஏன்னா காலையில் நம்ம எழுந்திருக்கிறதே லேட்டு, அதனால் வந்துட்டு நைட்டே கழுவிட்டோம். அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாத்திரம் கழுவியாச்சு, கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோம். ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்துட்டு கொடுத்து முடிச்சிட்டோம். அதுவுமே எனக்கு ஏகாதேசியாங்க, அதனால் வந்துட்டு சிறப்பாக எல்லாம் முடிந்து விட்டது. பாத்திரம் தாங்க ரொம்ப சேர்ந்துருச்சு, ஒரு வழியாக கழுவி முடிச்சிட்டோம்.
அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய். ஒரு புள்ள காலையிலேருந்து தூங்கவே இல்லை, ஒரு பொட்டு தூங்கலை. என்ன பாப்பு? ஆனால் இன்னும் மணி 9:30 ஆயிடுச்சு, தூக்கம் வரல. ஆ தியாக்கா எங்க காணா? தியாக்கா கீழே ஒரு பாப்பா இருக்கிறாங்க, தியான்னு சொல்லிட்டு. தியா பைத்தியம். தியான்ட்டு. சரி பாய் சொல்லுங்க. பாய், குட் நைட். அவ்வளோதான்.